பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவா. அதாவது முற்பிறவில நம்ம எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் செய்திருக்கோமோ, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது, பட்னியா இருக்கிறவனுக்கு உணவளிக்கிறது, மிருகங்களை கருணையோட நம்ம நடத்துறது, அசைவ உணவு தவிர்க்கிறது, இதெல்லாம் நல்ல காரியங்கள். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், தேவையான அளவுக்கு வருமானம், ஒரு வசதியான ஒரு வீடு, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு பிறவி, இதெல்லாம் இப்ப எங்க வாங்கணும்? எந்த கடையில கிடைக்கும்? நீங்க நிறைய டாலரா வச்சுட்டு இருக்கான். எனக்கு ஒரு $10 சந்தோஷம் கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? அதுக்குதான் என்ன வழி அப்படின்னு கேட்ட, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம கோவை பீகாக் சேனல். நான் கூட பேசிட்டு இருக்கிறது பத்மபிரியா. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறோங்க. நம்ம கோவை பீகாக் சேனல்ல AM ராஜகோபாலன் ஐயா அவர்கள் நம்ம சேனல்ல ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு. கொங்கு திருப்பதியை பற்றி அந்த கோவில் திருப்பணிக்காக நம்ம சேனல்ல பேசியிருந்தாரு. அந்த பதிவுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அவரோட பரிகாரங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. அவரை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அவர் பிஸியா இருந்தாலும் அதை கேட்க முடியல. அடுத்த பதிவுல நான் கண்டிப்பா அவர்கிட்ட நான் கேட்டுட்டு கண்டிப்பா நான் அவரோட ஃபோன் நம்பர் நான் பதிவு பண்றேன். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம அவர் வீட்டுக்கு போய் நம்ம அவரை இன்டர்வியூ பண்ண போறோம். இந்த மனித உலகத்துல பாத்தீங்கன்னா வறுமையும் சரி, ஒரு பணக்காரனும் சரி, எப்படி ரெண்டு பேரோட வாழ்க்கையிலுமே என்ன நிகழ்வு நடக்குது? ஒரு வறுமையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல ஒரு பணக்காரனா வாழ்றவங்க சந்தோஷமா வாழ்றாங்களா அப்படிங்கறத பத்தி ஒரு டாபிக்கா நம்ம AM ராஜகோபாலன் ஐயா அவர்கள் பத்தி அவர் அழகா இந்த பதில கொடுத்திருக்காரு. நாங்க ஜென்ரலா அவர் மீட் பண்ண போகும்போது எங்ககிட்ட பர்சனலா நிறைய எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. போன பதிவுல நாங்க போயிருக்கும் போது நிறைய பகிர்ந்துக்கிட்டாரு. அப்பவே நான் நினைச்சேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். நமக்கு இவ்வளவு விஷயத்துல நம்மகிட்ட ஷேர் பண்ணாரு. இதெல்லாம் நம்ம சேனல்ல பதிவு பண்ணா எல்லாருக்குமே இது பயன் பெறுமே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்காகவே 10 நாள் நான் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக ஒரு 10 நாள் வெயிட் பண்ணேன். இந்த பதிவு நான் வாங்குறதுக்காகவே 10 நாள் கிட்ட வெயிட் பண்ணேன். ஏன்னா அவர் நிறைய பிஸியா இருந்தார். அவர் பாக்குறதுக்கு நிறைய பேர் மீட் பண்ண வந்துகிட்டே இருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு விஷயம் ஷெட்யூல்ல நமக்கு இந்த பதவி கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட ஆர்வத்தை பார்த்து அவர் எனக்காக டைம் ஒதுக்கி கொடுத்து எனக்கு இந்த பதவியை கொடுத்த AM ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அவரோட பதிவை பார்க்கறதும் சரி, அவர் போய் நேர்ல பார்க்கறதும் சரி, அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 100 வயது நிரம்பியவர். அவர் ஒரு ஆன்மீக உலகம்னே சொல்லலாம். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அவ்வளோ ரகசியங்கள், அவ்வளோ ஆன்மீக ரீதியான நிறைய ஒரு பெரிய புக்கு மாதிரிங்க அவர் சொல்றது. இனிமேல் தொடர்ந்து நம்ம அவரோட பதிவுகள் நிறைய பதிவுகள் அவரோட பதிவு நம்ம பார்க்கலாம். நம்ம அதுக்காக ஒரு பயணமா தான் அந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது தொடர்ந்து அவரோட வீடியோக்கள் சில பரிகாரங்களா இருக்கட்டும், கோயில்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது என்னென்ன மகத்துவம் இருக்கு, எல்லா கோயிலுக்கும் போறது போலாமா, எல்லா கோயில்களுமே சிவலிங்கம் இருக்கு, ஒவ்வொரு கோயிலும் போய் தான் நம்ம ஆகணுமா, இல்ல ஒரு கோயிலுக்கு மட்டும் போய் தான் ஆகணுமான்றதுக்கு அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்க அந்த பதிவை நீங்க பாருங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அரிய தகவல்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஆன்மீகம் புத்தகம் மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து பயணம் போயிட்டே இருக்குங்க. உங்க ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். உங்க எல்லாரோடும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம கோவை பீகாக் சேனல் என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ பத்மபிரியா அவர்கள் இந்த சமூகத்தோட நன்மைக்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. அது பெரிய சப்ஜெக்ட், அது ஆனால் நல்ல பயனுள்ள சப்ஜெக்ட். இப்போ மனித வாழ்க்கையே சுகம், துக்கம், மகிழ்ச்சி, கஷ்டம் எல்லாம் கலந்த மனித பிரிவு ஏற்படுறது இல்லையா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மனித வாழ்க்கையே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அது
நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம ஒரு பாடம் நம்ம வந்து கத்துக்கலாம். இப்போ ஒரு வந்து வறுமையில பிறக்கிறான், வறுமையிலேயே அவன் வாழ்க்கை கழிஞ்சு விடுறது. ஏதோ நடுவில் ஏதோ கொஞ்சம் சுகத்தை அனுபவிப்பான். இன்னொருத்தன் பணத்திலேயே பிறக்கிறான், பணத்திலே வாழறான், அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா வாழ்க்கையில அவன் சுகப்படுறானா அப்படிங்கிறது அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தாதான் தெரியும். உலகத்துல பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. நல்ல மனம் நிறைந்த வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், இதெல்லாம் எந்த கடையிலும் வாங்க முடியாது. இது ஏன் இந்த டிஃபரன்ஸ்? எல்லாரையும் மனிதன் ஆண்டவன் தான் பரப்பிக்கிறான். ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்முடைய மகிழ்ச்சிகள்லாம் பல காலம் கடுமையான தவம் இருந்து இந்த வாழ்க்கையினுடைய நுட்பங்கள், ரகசியங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்க. அந்த என்னன்னு கேட்டு இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவா. அதாவது முற்பிறவில நம்ம எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் செய்திருக்கோமோ, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவுறது, பட்னியா இருக்கிறவனுக்கு வந்து உணவளிக்கிறது, மிருகங்களை வந்து கருணையோட நம்ம நடத்துறது, அசைவ உணவு தவிர்க்கிறது, இதெல்லாம் நல்ல காரியங்கள். சக்தி இருந்தும் நம்ம பிறருக்கு உதவி பண்றது இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து பாவம் செய்யும். நமக்கு பிறவியில வந்து பல நோய்கள் வருது. இப்ப பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கான், திடீர்னு எல்லா வசதியும் இருக்கு, ஆனா அவனுக்கு வியாதி வருது இல்லையா? அது ஏன் வருது அப்படின்னு கேட்டா, நம்ம முற்பிறவியில வந்து நம்ம என்ன தவறு பண்ணியிருந்தோமோ அது மறுபிறவியில உடல் நோயாகவும் பிற துன்பங்களாகவும் நமக்கு ஏற்படுது. இதெல்லாம் வந்து இதை எப்படி பாதுகாத்துக்கிறது, இது வந்து எப்படி தவிர்க்கிறது, எப்படி நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறது அப்படி. நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், தேவையான அளவிற்கு வருமானம், ஒரு வசதியான ஒரு வீடு, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு பிறவி, இதெல்லாம் இப்ப எங்க வாங்கணும்? எந்த கடையில கிடைக்கும்? நீங்க நிறைய டாலரா வச்சுட்டு இருக்கான், எனக்கு ஒரு $10 சந்தோஷம் கொடு அப்படி கேட்க முடியுமா? அதுக்குதான் என்ன வழி அப்படின்னு கேட்ட, முன்ன ஜென்மத்துல நம்ம என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? இளங்கோடிகள் என்ன சொல்ல, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் என்ன சொல்லிருக்கேன்னா, ஊழ்வினை உட்கொண்டு ஊட்டும். ஊழ்வினை ஊட்டும்னு சொல்ல, ஊழ்வினை ஊட்கொண்டு ஊட்டும். கரெக்டா அந்த டேத்துல வந்து அந்த துன்பம் வந்து நமக்கு வரும். இப்ப கோடீஸ்வரனுக்கு ஒரு கொடிய வியாதி வருது, ஒரு ஏழைக்கு வருதுன்னா அவன் ஏதோ சரியா சாப்பிடல, வசதியான ஆகாரத்துக்கு அப்ப கடுமையா உழைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். கோடீஸ்வரனுக்கு எதுக்கு வியாதி வரணும்? அந்த ரகசியத்துல நம்முடைய வேதங்கள், உபனிஷத்துகள், பூர்வ புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துகள் இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்க. அதனால இதை முதல்ல நம்ம பிறவி எடுத்த உடனே படிக்கிறதுனாக்கா இதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தா. இப்ப இந்த படிப்பெல்லாம் போயிடுத்து. இப்ப எல்லாம் இப்ப இந்த நம்ம வாழ்க்கைக்கு எது உதவாதோ அதெல்லாம் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன படிப்பு படிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு எஜுகேஷன் ஹஸ் பிகம் மணி மைண்டட்.
இப்ப இன்னைக்கு படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. பணம் சம்பாதிக்கலாம். இப்ப பணத்தால ஆரோக்கியத்தையோ அல்ல சந்தோஷத்தையோ அல்ல நன்மையான வாழ்க்கையோ நம்ம அடைய முடியுமா? இப்போ ஒரு நல்ல மனைவி ஒருத்தனை கிடைக்கிறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேணாம், எல்லா நன்மையும் அவன் விட்டு தேடி வந்து கதவு தட்டும். நல்ல மனைவி அமையலைன்னா வாழ்க்கை பிரயோஜனப்படாது. அதே போல நல்ல குழந்தைகள், என் சன் பாருங்க சார், இப்போ என்ன கவனிச்சுக்கிறான், ரொம்ப ஒழுக்கமான பையனா இருக்கான் அப்படின்னு ஒரு அப்பா சொன்னாருன்னா ஒரு அம்மா சொன்னாரு, நீண்ட பொழுது தெரிந்துக்கும் தன்மையை சான்றோன்னு கேட்ட தாய். என்ன அழகா சொல்லுங்க பாருங்க, சான்றோன்னு கேட்ட தாய். செல்வந்தனாக கேட்ட தாய் நம்ம சொல்லல, என் பிள்ளை பணக்காரன் சார் அப்படின்னு சொல்லல, என் பிள்ளை ஒழுக்கமானவனா இருக்கான் சார், நல்ல ஒழுக்கமானவன், நல்ல கேரக்டர் உள்ள பையன், நல்ல தெய்வத்து உள்ள பையன் அப்படின்னு பையனை சொல்ற அளவு சொல்ற தாய் தான் வந்து சந்தோஷப்படுவார். என் பையன் வந்து அமெரிக்கா போயிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்ல, அவன் தன்னை கவனிச்சுக்கிறானா, தன் தாய் தந்தரை கவனிச்சுக்கிறானா, அவன் நல்லதெல்லாம் பண்றானா, அவன் சம்பாதிக்கிறத வச்சு அவன் நல்ல காரியங்கள் செய்யறானா அப்படிங்கிறத வச்சுதான் அந்த பையன் நமக்கு பருவத்தோட உண்மையான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மனித பிறமே இது கொடுத்துக்கன்னா, வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்து சென்னியும் தந்த ஈசனை அப்படின்னு சொல்லிருக்காவ. வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும், இறைவனை வணங்கணும், அவனை ஹிருதயத்தை வச்சு அவனை பூஜிக்கணும். அதுக்கு இந்த மனித சட்டத்தை கொடுத்துருக்கான். அதெல்லாம் மறந்துட்டு இப்போ பணம் சம்பாதிக்கிறது ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையை நோக்கம். அதனால வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, the man has become a money making machine. பல உழைக்க வேண்டியது, பணத்தை சம்பாதிச்சு அதனால இவன் சுகம்னு நினைக்கிறாம தவிர அதெல்லாம் பாடுபட்டு சம்பாதிச்சு அதுல விரயம் பண்றான். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறான். மனித பிரிவில ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிறத வச்சுதான் அவன் வந்து வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்க முடியும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி அந்த காலத்துல என்ன வேலை இருந்தாலும் நேரம் கிடைச்ச போது ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு வச்சிருந்தார். அது கோயிலுக்கு போயிட்டு வந்து எதுக்கு வச்சிருந்தார் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு கோயிலையும் ஒரு ரகசிய மந்திர பிரதிஷ்டை பண்ணி தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த மந்திர பிரதிஷ்டையோட சக்தி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய பூர்வீகத்தை நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த வழியில அதிலிருந்து போக்கி, இப்போ உடம்பு பூரா அழுக்கு இருக்கு இல்லையா, அதை குளிச்ச உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம் இல்லையா, அதே போல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அன்னைக்கு நம்முடைய பாபங்கிற கரை நீங்கி நாம ஃப்ரெஷ் ஆயிடுறோம். ஏன்னா அதுக்கு அங்க எந்திரம் பிரதிஷ்டை பண்ணிருக்கு. சரி, எத்தனை கோயில்கள் இருக்கு, அத்தனை கோயிலுக்கு போய் தாகணுமா அப்படின்னு கேட்கிறீங்க. அதுலதான் பெரிய சூக்ஷ்மம் அடங்கி இருக்கு. எனக்கு கோயில் இப்ப சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோ, எல்லா சிவன் கோயிலும் சிவலிங்கம் தான் இருக்கும். இந்த கோயிலையும் சிவலிங்கம் தான், அந்த கோயிலையும் சிவலிங்கம் தான், மதுரை மீனாட்சி கோயிலையும் சிவலிங்கம் தான், சிதம்பரத்துலையும் நடராஜர் தான், அங்கேயும் சிவலிங்கம் முக்கியமான கோயில் சிவலிங்கம் இருக்கும். பெருமாள் கஷேத்திரத்துல வந்து அங்கேயும் ஒரே மாதிரி சங்கு சக்கர பீதாம்பதி அவன் சேவை கொடுக்குறான். முருகப்பெருமான் வேல் வச்சு செய்கிறான். அப்பதான் எதுக்கு சார் இப்ப கோயில்? திருத்தணி போனா போடாதா, திருச்செந்தூர் போனா போடாதா, பழனி போனால் போடாதா, அப்ப இத்தனை கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்ட, ஒரு கோயில்லையும் ஒரு சூக்ஷ்மமான சக்தி இருக்கு.
அந்த சக்தி தான் அந்தந்த கோயில்ல மூலஸ்தானத்துல பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப காப்பாத்தின்னு வர நம்ம பெரியவாள்லாம். அதோடைய ஆக்கரண சக்தி, அந்த பவர் இருக்கு பத்தில, அது நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் நம்மளால ஒன்னால முடிஞ்சவருக்கு அதிகமா எத்தனை கோயிலுக்கு போமோ அத்தனை போயிடுவான்னு சொல்றது. ஏன்னா ஒரு கோயிலோட சக்தி ஒன்னு டிஃபரெண்ட் ஃப்ரம் தி அதர் அப்படின்னு சொல்லிக்க. இது ஜோதிட ரீதியில பார்க்க போனோம்னா நம்முடைய